வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு நாள். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாளை மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாளாக பின்பற்றி வருகிறது. மொழிப்போர் தியாகிகளுக்கான இந்த வீர வணக்க நாள் அது தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்துகிறது? இதை பற்றி இளைய தலைமுறையினர் அறிய வேண்டியது மிக மிக முக்கியம். அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஒரு நூற்றாண்டாக போராடி கொண்டிருக்கிறது. இடையறாத போராட்டங்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்து கொண்டிருக்கின்றன. 1938ஆம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் சென்னை மாகாண கவர்னராக இருந்தபோது சென்னையில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்குகிற சட்டம் கொண்டு வந்தபோது அங்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அந்த போராட்டத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் தாளமுத்து, நடராஜன் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைகளினால் சிறைச்சாலையிலேயே உயிர் நீத்தனர். இதுதான் இந்திக்கு எதிராக தமிழ்நாடு கொடுத்த முதல் பலி, முதல் விலை. அதற்கு பிறகு பல முறை இந்தியை திணிப்பதற்கு அன்றைய அரசுகள் தொடர்ந்து முயன்றன. அது எல்லாவற்றையும் தமிழ்நாடு உறுதியுடன் எதிர்த்து நின்றது. 1948ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது இந்தி ஆட்சி மொழியாக தொடர வேண்டும் என்கிற ஒரு பரிந்துரை மேற்கொள்ளப்பட்ட போது அதை தமிழ்நாடு மிக கடுமையாக எதிர்த்தது. மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வெடித்தன. அதற்கு பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு உறுதிமொழியை அளித்தார். இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடரும் என்கிற ஒரு உறுதிமொழி, அதாவது அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அது ஆட்சி மொழியாக தொடரும் என்கிற ஒரு உறுதிமொழியை அளித்தார். காலம் சென்றது. இந்திக்கு எதிரான போராட்டங்களும் நடந்தன. 1965ஆம் ஆண்டு சுதந்திர அந்த குடியரசு தினத்தையொட்டி அந்த 15 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது அறிஞர் அண்ணா அவர்கள் அது தொடர வேண்டும், ஆங்கிலம்தான் தொடர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார். அதை மறுக்கப்பட்டது. இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது 1964ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி, அதாவது அந்த ஆட்சி மொழியாக அது அறிவிக்கப்படலாம் என்பதற்கு சரியாக ஓராண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு கீழப்பழுவூர் சின்னசாமி என்ற இளைஞர் அவர் இதை எதிர்த்து தீக்குளித்தார். அந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது, இந்தியாவையே அதிர வைத்தது. தன்னைத்தானே எரித்து கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று குரல் எழுப்பியபடி அவர் மாண்டு போனார். அந்த தியாகம் தமிழர்களுடைய நெஞ்சை உலுக்கியது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் மிக கடுமையாக இந்தியை எதிர்த்து போராடத் தொடங்கியது. 1965ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி, அதாவது குடியரசு தினத்திற்கு முந்தைய தினம், அன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தியது. அதாவது இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படுவதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. அந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்களும் தொண்டர்களும் பெருமளவு கைது செய்யப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து தீக்குளிப்புகள் நடைபெற்றன. பல இளைஞர்கள் தொடர்ச்சியாக தீக்குளித்து இறந்தார்கள். காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டில் மாண்டார்கள். உலகிலேயே ஒரு மொழி உரிமைக்காக எந்த ஒரு இனமும் இத்தனை உயிர்களை பலியிட்டதில்லை. நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டார்கள். மிகப்பெரிய அளவிற்கு மரணங்கள் நிகழ்ந்தன, கொலைகள் நிகழ்ந்தன. அரசினுடைய ஒடுக்குமுறைக்கு அன்றைய இளைஞர்கள் பலியானார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த போராட்டத்தின் விளைவாக இந்தி தடுத்து நிறுத்தப்பட்டது. இருமொழிக் கொள்கை தமிழ்நாட்டில் நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் நினைவாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அன்றைக்கு கீழப்பழுவூர் சின்னசாமி எந்த ஜனவரி 25ஆம் தேதி உயிர் நீத்தாரோ அந்த ஜனவரி 25ஆம் தேதியை மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாளாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு அன்றைக்கு அறிவித்தது. அதை நினைவுகூரும் வகையில் இந்திக்கு எதிரான போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தோடு இன்றைக்கு பின்பற்றப்படுவதுதான் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள். நாளைய அந்த நிகழ்வில் நாம் அனைவரும் நம்முடைய மொழிப்போர் தியாகிகளினுடைய தியாகங்களை நெஞ்சில் ஏந்துவோம். தமிழ் வாழ்க. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஜனவரி 23 இருமொழி கொள்கையை தீர்மானித்த நாள் என்றால், ஜனவரி 25 அந்த இருமொழி கொள்கையை காப்பாற்றுவதற்காக உயிரையும் பணயம் வைத்து போராடிய மாணவர்களின் வரலாற்றை சொல்லுகிற நாள்.
1965 ஜனவரி 25 தமிழ்நாட்டிலே தொடங்கிய அந்த இந்தி போராட்டத்தைப் போல, இந்தி எதிர்ப்பு போராட்டத்தைப் போல அதற்கு முன்பு தமிழ்நாடு அவ்வளவு பெரிய போராட்டத்தை பார்த்ததில்லை என்று சொல்ல வேண்டும். இந்திய விடுதலை காலத்திலும் தமிழ்நாட்டில் பல இடங்களில் அந்த போராட்டங்கள் வெகுண்டு எழுந்திருக்கின்றன. 42 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு குவிட் இந்தியா மூமெண்ட்டில் தமிழ்நாட்டிலும் அதனுடைய பங்களிப்புகள் இருந்தன. இந்திய எதிர்ப்பு போராட்டங்களும் கூட 1937-38 தொடங்கி பல முறை நடந்திருக்கிறது. 37 நடந்தது, பிறகு 42, 48, 52 என்று இப்படி பல முறை நடந்திருந்தாலும் 1965 நடைபெற்றதைப் போல அத்தனை எழுச்சியோடும் அத்தனை மக்களின் ஆதரவோடும் நடைபெற்ற போராட்டம் என்று வேறு எதனையும் சொல்லிவிட முடியாது. 65 ஜனவரி 26 இந்தியாவில் இந்தி தான் ஆட்சி மொழி, இணை மொழியாக அலுவல் மொழியாக ஆங்கிலம் இருந்து வந்தது, அகற்றப்படும், இந்தி மட்டும்தான் என்று வந்தபோது சரியாக சொன்னால் இந்தியா முழுவதும் அதனை எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருந்தது. 26 அது நடைமுறைக்கு வருகிறது என்றார்கள். 25 போராட்டம் தொடங்கிவிட்டது. போராட்டம் என்றால் அடி, உதை, துப்பாக்கிச்சூடு, உயிர் இழப்பு என்று ஒரு நாள் 2 நாள் இல்லை, 50 நாள்கள் அந்த போராட்டம் நடைபெற்றது. 65 ஜனவரி 25 தொடங்கி ஏறத்தாழ மார்ச் 15 அல்லது பிப்ரவரி வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் பயனாகத்தான் இந்தி என்பது ஆட்சி மொழியாக இல்லாமல் தடுக்கப்பட்டு அன்றைக்கு பிரதமராக முதலில் இருந்த நேரு அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த வாக்குறுதி கைவிடப்பட்டது. இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்கிற நேருவினுடைய உறுதிமொழி கைவிடப்பட்ட பிறகு 65 இந்தியும் ஆட்சி மொழி என்பதை, இந்தி தான் ஆட்சி மொழி என்பதை எதிர்த்து தமிழ்நாட்டிலே போராட்டங்கள் நடைபெற்றன. அன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தினால்தான், அன்றைக்கு தங்கள் உயிரை ஈந்த தியாகிகளின் அந்த தியாகத்தினால்தான், அன்றைக்கு எழுந்த மக்களின் தன்னெழுச்சியான ஒரு உணர்வினால்தான் இன்று வரையில் இந்தி மட்டுமே ஆட்சி மொழி என்பது இந்தியாவிற்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லை. அதில் தங்களையே எரித்து கொண்டு இறந்து போனவர்கள், நஞ்சு அருந்தி இறந்தவர்கள், காவல்துறையின் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்கள், இப்படி பல்வேறு வகையில் தங்கள் உயிர்களை பணயம் வைத்து ஒரு மொழிக்காக போராடியது வேறு எந்த மாநிலத்தில் மட்டுமல்ல, வேறு எந்த நாட்டிலும் கூட இருந்திருக்குமா என்று சொல்ல முடியாது. நாம் படிக்கிறோம், ஐரிஷ் மொழிக்காக அயர்லாந்திலே போராடினார்கள், வங்கதேசத்திலே மாணவர்கள் போராடினார்கள், எங்களுக்கு உருது மட்டும்தான் ஆட்சி மொழி என்பதை எதிர்த்து முஜிபுர் ரஹ்மான் காலத்தில் வங்க மொழிக்காக போராடினார்கள். ஆனாலும் மிக உக்கிரமான போராட்டம், வெற்றி பெற்ற போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அது ஜனவரி 25 தொடங்கிற்று. அந்த போராட்டம் ஒவ்வொரு நாளும் பல புதிய செய்திகளை கொண்டு வந்தது. சில இடங்களில் வன்முறைகளெல்லாம் நடந்தேறின. ஒரு சிறுவன் எல்லோரையும் தாண்டி மேலே ஏறி அங்கே அஞ்சல் நிலையத்தில் இருந்த இந்திய எழுத்துக்களை அடித்து கொண்டிருந்த போது கீழே இருந்து அவனை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தினார்கள். பொள்ளாச்சி, திருப்பூரில் எழுந்த அந்த எழுச்சியும் போராட்டமும் எப்படி இருந்ததென்றால், மக்களை தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினரை அந்த மக்கள் எரித்து கொண்டு விட்டார்கள். இப்படி பல்வேறு விதமான நடைமுறைகள். இறுதியாக மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரி மாணவன் சாரங்கபாணி தன்னை எரித்து கொண்டு தெருக்களிலே ஓடி வந்தான். அந்த போராட்டத்தில் அதுதான் கடைசி உச்சமாக இருந்தது. பிறகு அந்த போராட்டத்தை தாண்டி இந்தி தான் ஆட்சி மொழி என்கிற நிலை தமிழ்நாட்டிற்கு வராமல் அகன்றது. இந்தியாவையும் அந்த போராட்டம் காப்பாற்றியது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன்.
அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். அதாவது மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுள் உள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அதை மருத்துவவியல் கல்வி அப்படின்னு சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம்.
தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.